வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி சீஸ் சப்பாத்தி பண்ண போகிறோம். இதனுடைய சுவை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. மாவு வந்து இந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும். மறுபடியும் இதுல 1/2 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி வச்சு மூடி வச்சிடலாம். மாவு 15 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். சப்பாத்திக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்சிங் பவுல்ல 1/2 கப் வந்து சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸை இந்த மாதிரி கிரேட்டர்ல துருவி சேர்த்துக்கங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியா சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரக பவுடர். சீரகத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. அல்லது பச்சை மிளகாய் இருந்ததுன்னா அதை நல்லா பொடியா சாப் பண்ணி சேர்த்துக்கங்க, அதுவும் நல்லா இருக்கும். அடுத்து இது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சீஸ்ல உப்பு இருக்கும், அதனால வந்து உப்பு சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப இதை லைட்டா எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். நம்மளுடைய சப்பாத்திக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. மாவு ஊறிடுச்சு. இதை மறுபடியும் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு உருண்டைகளா பிரிச்சு வச்சிடலாம். அவ்வளவுதான். நம்ம இனி சப்பாத்தியை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா உள்ளங்கையில வச்சு திரட்டிட்டு பக்கத்துல கோதுமை மாவு வச்சிருக்கேன். அந்த கோதுமை மாவுல நல்லா பெரட்டிட்டு இதை சின்ன ரவுண்டா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சின்ன ரவுண்டா தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங் எடுத்து இதுல வச்சிடலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் இதுல லைட்டா மாவு தூவிட்டு பெரிய ரவுண்டா தேய்ச்சிடணும். தேவைப்பட்டா மறுபடியும் லைட்டா மாவு தூவிட்டு தேய்ச்சிடலாம். தேய்க்கும் போது லைட்டா டச் கொடுத்து தேய்ங்க, இல்லைன்னா உள்ள ஸ்டஃபிங் வந்து வெளியில வந்துடும். தேய்ச்சாச்சு. அவ்வளவுதான். தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். இந்த அளவு திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கங்க, கரெக்டா இருக்கும். சப்பாத்தியை போட்டு எடுக்க கல் போட்டு சூடாயிடுச்சு. தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எதுவும் நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு தடவை பரட்டி போட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். சப்பாத்தியை போட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து லோ மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இப்ப மேலே எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நெய் சேர்த்துட்டு பரட்டி போட்டுருங்க. இப்ப இந்த சைடும் கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப பரட்டி போட்டுடலாம். இந்த சப்பாத்தி பாத்தீங்கன்னா வேகமா வெந்துடும். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், அதே சமயம் நல்ல சாஃப்டாவும் இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை இந்த மாதிரி பரட்டி போட்டுட்டு எடுத்துடலாம். 2 பக்கமே நல்லா வெந்து நம்மளுடைய டேஸ்டான சீஸ் சப்பாத்தி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மீதி உள்ள சப்பாத்தியையும் போட்டு எடுத்துடலாம். தக்காளி வெங்காயம் பராத்தா பண்ண போறோம். 1/2 கப் கோதுமை மாவை இந்த பாத்திரத்துல சேர்த்துடலாம். அது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம்.
தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாவு. அதில் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா அப்படி பெரட்டி வச்சு மூடி வச்சிடலாம். மாவு ஊறிட்டுருக்கட்டும். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் கடாய் போட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாகிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சிருச்சு. அது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 5-6 பூண்டு பொடியாக கட் பண்ணது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவி பொடியாக கட் பண்ணது நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அதையும் நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கணும். இதை லேசாக வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, இது எல்லாத்தையுமே ஒரு 2-3 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். மிதமான தீயில் வச்சு 2 நிமிஷம் போல் வதங்கிடுச்சு. அதில் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் விதைகளை நீக்கிட்டு நல்லா சதையும் தோலுமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். திறந்து பார்க்கலாம். சேர்த்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்து தான் வதக்கணும். அப்போ தான் எல்லாமே நல்லா மசிஞ்சு ஸ்டஃபிங் வந்து கரெக்டாக இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். சேர்த்த மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இது கூட கசூரி மேத்தி இலைகள் காஞ்சது, அதை வந்து கசக்கி சேர்த்துக்கலாம். அது இருந்தால் சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும் வாசனையாக. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். ஸ்டஃபிங்க்கு கொத்தமல்லி இலைகள் நிறைய சேர்த்திங்கன்னா பராத்தா சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அப்படியே கிண்டி விட்டுறணும். கடலை மாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஸ்டஃபிங் வந்து நல்லா கெட்டிப்பட்டுருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். திறந்து பார்க்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். மாவு உருட்டி வச்சாச்சு. இப்போ பராத்தாவை தேய்ச்சிடலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா வச்சு இப்படி உள்ளங்கையில் வச்சு திரட்டிட்டு மாவில் பரட்டிக்கணும். பரட்டி சப்பாத்தி பழங்க மேலே வச்சு சின்ன ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள எக்ஸ்ட்ரா மாவு கொஞ்சம் இருக்கும், அது மட்டும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மறுபடியும் மாவில் கொஞ்சம் பரட்டிட்டு தேய்ச்சிட வேண்டியதுதான். ரொம்ப அழுத்தி தேய்க்காம லேசாக தேய்ச்சா போதும், இல்லைன்னா ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும். போதும். இனி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தேய்ச்சி வச்ச பராத்தாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பரட்டி விட்டுக்கலாம். உடனே எண்ணெய் எல்லாம் விட வேண்டாம், அப்புறம் விட்டுக்கலாம். இப்போ பரட்டி போட்டுடலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய் கூட விடுறதுனால விட்டுக்கோங்க. இந்த பராத்தா மேலே லைட்டாக தேய்ச்சி விட்டுடலாம்.
பராத்தா நல்லா உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி உப்பி வந்ததுன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் இந்த சைடு பரட்டி போட்டுடலாம். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் பரட்டி போட்டு பராத்தா வந்து நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான தக்காளி வெங்காயம் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ள பராத்தாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். தக்காளி வெங்காயத்தோட மசாலாலாம் சேர்த்து தொக்கு மாதிரி பண்ணி ஸ்டஃபிங் பண்ணி இந்த பராத்தா பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்கு சைட் டிஷ்ஷே எதுவும் தேவையில்லை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தயிர் சட்னி வச்சுக்கலாம். பச்சை பட்டாணி மசாலாவை ஸ்டஃபிங் பண்ணி பராத்தா பண்ணியிருக்கோம். ஸ்டவ்வில் கடாய் போட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதும் அதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கறிவேப்பிலை கொஞ்சம், அது கூட 3/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. இந்த பட்டாணியை 1 நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கணும். பட்டாணி வதங்கிட்டு இருக்கும்போதே அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அதையும் சேர்த்து வதக்கிக்கங்க. வதக்கி விட்டுட்டு அது கூட 2 கீரின பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 2 பூண்டு, பெரிய பூண்டு, அதை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ தண்ணி சேர்க்கணும். 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி வச்சிடலாம். பட்டாணி வந்து நல்லா சாஃப்டாகிற வரையும் வேகட்டும். சேர்த்த தண்ணியெல்லாம் வற்றி பட்டாணி நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் குறைப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு. இந்த பவுலுக்கு மாற்றிடலாம். நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்ததுனால வதக்கிட்டு தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சேன். நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திங்கன்னா வதக்கிட்டு அப்படியே நேரடியாகவே அரைச்சிடலாம். தண்ணி சேர்த்து வேக வைக்க வேண்டியதில்லை. இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டஃபிங் ரெடி ஆயாச்சு. இனி பராத்தாக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இந்த பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடலாம். தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எல்லாம் இந்த மாதிரி பெரட்டி விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. பராத்தாவை தேய்ச்சிடலாம். இந்தளவு மாவு எடுத்திருக்கேன். இதை மாவில் பெரட்டிட்டு தேய்க்கணும். இதை பராத்தான்னு சொல்லலாம், சப்பாத்தின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு ரவுண்டாக தேய்ச்சிட்டு ஸ்டஃபிங் வச்சிடலாம். ரெடி பண்ண ஸ்டஃபிங்லேருந்து இந்த அளவு எடுத்திருக்கேன். இதை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பரவலாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மேலே இருந்த மாவில் கொஞ்சம் எடுத்துருங்க. மறுபடியும் மாவில் இந்த மாதிரி வச்சுட்டு கையை வச்சு கொஞ்சம் பெரிய ரவுண்டாக தட்டிட்டு அதுக்கப்புறமா தேய்க்கணும். இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் மாவு தூவிட்டு
தேய்ச்சிடலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் ஓரளவு லைட்டாக அந்த மாதிரி டச் பண்ணி தேய்ச்சா போதும். தேய்ச்சாச்சு. தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ரெடி பண்ண சப்பாத்தியை வச்சிடலாம். உடனே பெரட்டி போட வேண்டாம், எண்ணெயும் இப்போ விட வேண்டாம். ஒரு தடவை பெரட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா விட்டுக்கலாம். மேலையெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் பெரட்டி போட்டுடலாம். மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் வேணாலும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. வேகட்டும். பெரட்டி போட்டுடலாம். மறுபடியும் மேலே லைட்டாக இந்த மாதிரி எண்ணெயை போட்டுடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. விருப்பப்பட்டால் தயிரோ அல்லது தயிர் சட்னியோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே பராத்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சுவையான பச்சை பட்டாணி பராத்தா ரெடி ஆயிடுச்சு. நான் தயிர் சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.